அப்படி இருந்தாலும் உலகத்தில் எத்தனை தெய்வம் இருக்கலாம் ஐயா, எத்தனையோ ஆலயங்களும் இருக்கலாம். ஆனா குடி என்ன ஒரு கோவில் நம்ம தந்தை தோளிலும் மார்பலை தூக்கி வளர்த்த தாய் ஒரு தோல்வி. அந்த தாய்க்கு ஒரு முதல் வணக்கம். அத்தாவில்லாம இன்னைக்கு நெய்யும் இல்லை நானும் இல்லை. இந்த கலியுக காலத்திலையும் கண்கண்ட தெய்வம் என்றால் அது நம்ம தாய் தந்த சீகம்பட்டி வாடும் அருமையப்பா காந்தி குடும்பத்தை சார்பாக எனக்காக அன்பளிப்பாக அளித்த உள்ளத்திற்கு நன்றி. நாராயண பிரம்மா அருமை என்பதற்கு நன்றி. பாசத்துக்கு முன்னாலே இல்லாம சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தம்பி ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு வேண்டாமே தூசுதம் வச்சுராம கொடி அறுத்தெடுத்தே அம்மா கண்ணுறக்கம் வராம கஞ்சிரன்னு இல்லாம பாதஞ்சோறு ஊட்டி வளர்த்த தியாகத்துக்கு முன்னால தெய்வமல்ல சும்மா ஓம் தியாகத்துக்கு முன்னால தெய்வமல்ல சும்மா மாண்ணா சும்மா இல்லடா அவகில்லைனா யாரும் வேடா தங்கம் கொண்டே பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி எத்தவளே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா உத்தமையே மறந்தா இவ செத்தவனே தாண்டா இன்னொரு ஆசு மந்தி சிறக்கு வெட்டெடுத்து பல நூறு தவம் இருந்து பார்த்து கட்ட மாறிலையும் தேரையும் நாடோரங்க ஏறகட்டி நித்த சுத்தி நமக்காக தியாகம் செஞ்ச என்னைக்கும் தாய் தாண்டா சாமி உனக்கு எனக்கு அம்மா ஒரு தீரானடா தெய்வ உலகத்திலே இருக்கதுன்னா தாயடா வாசம் வீசு எங்க ஊரு நல்ல ஊரு என்ன நல்லா பண்ண மாட்டியா ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அப்பா ஒரு கோயில் எங்க அப்பா சாமி எங்க அப்பா ஒரு கோயில் எங்க அப்பா சாமி இதுதானே எங்களோட பூமி அத்தாவும் சேர அந்த ஆகாயத்தை போல துட்டி கட்டி தூங்க துரி கட்டி ஆட ஆத்திர மீன் முடிக்கு பணக்கும் தரகப்பட்ட மாத்தான சேத்தனக்கே தோறும் சித்தாடு என்ன போத்த வேணும் சித்தாடு என்ன போத்த வேணும் அம்மா அம்மா இந்த நாருயிரே நீயோ நானோ தாய்க்கென்று எத்தனையோ பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் நமக்குன்னு கட்டின சேலை அம்மா ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை ஆத்தாவும் சேலை
கட்டி தூங்க தூரு கட்டியார் ஆத்திரமே கொடுக்க கப்பனுக்கும் கருதப்பட்ட பத்தார சேத்தனுக்கு சித்தாடு எண்ணம் போட்ட சித்தாடு எண்ணம் போட்ட வேணும் ஆத்தாவும் வேலை அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் வேலை சிவகங்க சீமை அருகிருக்கும் சக்கம்பட்டி சக்கம்பட்டிகளுக்கு செண்டாம்பட்டி என்பது கிருதவராக சட்டப்பட்டு சேதுபதி தேவனுக்கும் செம்பாகி எம்மாளுக்கும் ஒரு கல்லூர் கொடிகள் பிறந்து வந்த கல்லூர் மகன் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது கிடந்தவராக இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அரியா பருவத்திற்கு பொழுதும் என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடி ஆட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் செல்லக்கூடிய இப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எங்கு நடைபெற்ற ஆடும் அங்கு சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர் ஒரு நாள் சமயமும் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய சட்டமன்ற கரகாவருக்கு 2ஆம் பட்டியல மஞ்ச விரட்டு நடைபெறுகிற விளக்கம் அந்த மஞ்ச விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய முத்துராத இருவர் மாடு பிடிக்க செல்வது விளக்கம் அவ்வாறு ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி என்று என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா கோலாகலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? பொழுது விழுந்த விடவிடி எந்த இடத்துல கஞ்சா வைக்கிறாங்க, எந்த இடத்துல கள்ள சாரையை வைக்கிறாங்க, என்ன குடிமகன் இருக்கிற ஒரு ஆளு கேட்பேன். மோசமான குடிகாரன் அப்பேற்பட்டவனுக்கு பிறந்தமை நானும் இப்படி இருக்க வேண்டாம். பொழுது விடிய விடிய எங்களடா கஞ்சா வைக்கிறாங்க, எந்த இடத்துல கள்ளு சாராயை வைக்கிறாங்க தேடி கிளம்பி குடிச்சிட்டு 2ஆம் மஞ்சு வெட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்படும் போது ஆசை வீட்டை விட்டு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்படும்
போது என் ஆத்தா செம்பாவி எவ்வளவோ சொல்லி தடுத்தாங்க எப்பனை நீங்க எல்லாம் மனுஷனா உட தருவி இருக்குதா நம்ம மகனுக்கு அஞ்சலை சரியாத பருவம் சின்ன பையன் தானையா இன்னைக்கு தாக்கி மனு கஞ்சாபத பொங்கல் விழா கொண்டாடணும் அதை கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறீங்க போறீங்க மாடு வெட்டில செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைங்க விளக்க யாரா இருக்கிறா என்னைக்குமே பேச்சு கேட்க மாட்டேன் அட குடிகார பகிலே இன்னைக்காச்சும் நான் சொல்றதை கேள்வி காரணம் எவ்வளவோ ஏற்பச்சனா யாத்தாங்க பகிட்ட ஆனா கேட்கல அப்ப மாடு பிடிக்கிறது முக்கியம் நீ என்னடி சொல்றது நான் என்ன கேட்கறது நான் மாடு பிடிக்க தாண்டி இப்ப அப்ப சொல்லத்துக்கு யாத்தா டே ஏன் பேச்ச மாதிரி போனீங்கன்னா உயிரோட விடுற மாட்டேன்னு யாத்தா சொல்லத்துக்கு ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துச்சு அடிச்சு உருண்டாங்க யாத்தா சொன்ன வார்த்தையை மீறி மாடு பிடிக்கிறது முக்கியம் பண்ணும் என் அப்பனும் அவனுடைய பத்ராஜா இருவரும் பூனங்க விளங்காமட்டி மஞ்ச விரட்டுக்கு சென்ற இடத்துல தம்பி வெட்டி 2 செகண்ட் தான் உங்களுக்கு அனுமதி பூனமா வந்த மாட்டு இருக்கணும் ஏன்னா அடுத்த கீத்த வச்சுக்கிறேன் மாடு பிடிக்க போனாங்க சென்ற இடத்துல அந்த விளங்காமட்டு மஞ்ச விரட்டுக எப்ப சேதுபதி மாடு விட்டு மாடு வந்து விட்டார் என்னுடைய தந்தை இறந்து விட்டார் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை இறந்து விட்டார் அதன் பிறகு தாயுடைய விளைப்பில் தன்மைகள் வளர்ந்து வந்தேன் என்ன விளக்குறதுக்காக நமக்கு பிறகு நம்மளுக்கு கொள்ளி வைக்க ஒரு ஆள் வேண்டும் என்பதற்காக வீடு வீடாக பண்ணைக்கு இருந்தா ஒரு கோணார் குடியில பண்ணைக்கு இருந்தா தினமாகிற பசுமாடு மெச்சா வட்டி சம்பு விளக்கலாம் இதுக்காக கொள்ளி வைக்க நமக்கு ஒரு வில்லதான் இருக்காங்க என்ன விளப்பதற்காக அப்படி எல்லாம் ஆத்தா ஒரு ஆசையில வளர்த்திருந்தாலும் எந்த ஒரு தாயத்தினுடைய மனசு நினைக்கிறதானே நம்ம மகம் படிச்சு ஒரு பெரிய அளவில் வந்து கடைசி காலத்துல நமக்கு புள்ள வைக்கணுமே நமக்கு ஒரு ரூபாய் கஞ்சி ஊத்தணுமே என்ற ஒரு ஆசையில என்ன கொண்டு பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டான் ஆனா நான் பள்ளிக்கூடம் போகலையா சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடம் போகிறது கிடையாது காரைக்குள் எடுத்துக்கிறேன் கதவாயகட்ட கையில் எடுத்துக்கிறேன் என்னுடைய சட்டமன்ற இலக்கினர் விளைக்க வெள்ளமலை காவல் உரிய மலகாடு அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டுப்பேட்டைக்கு போறது வழக்கம் மொத்த நாளைகளை போறது கிடையாது ஏனென்றால் என்ன வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளிக்கிழமைக்கு நான் வெட்டிக்கு போறணும் அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாரி வெள்ளாறு வெட்டி வருவா அவளை பார்ப்பதற்காக அந்த வெள்ளமலை காட்டுல மலை உச்சியில முண்டி புளிய மரம் ஒரே ஒரு புளிய மரம் அந்த புளிய மரத்தை துருட ஒரு பெரிய அளவில் பொந்து அந்த பொந்துக்குள்ள என்னோட வெள்ளம்பு காடு கொள்கையாக கட்டலாத்தையும் வெளியே வச்சுட்டு வேட்டைக்காரன் அசதில கண்ணசந்து சிவனேன படுத்திருந்தேன் இந்த சண்டாடி அங்க ஆட வைக்க வந்தவன் ஆட மேய்ச்சமா வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே ஒரு ஆம்பளையால படுத்திருக்கிறானே அவன் நல்ல மனுஷனும் இல்ல கொடிகார பையனும் நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை இடத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு அந்த சண்டாரி நினைச்சு இன்னைக்கு வேற திசையை நோக்கி போயிருந்தானா இன்னைக்கு என் வாழ்க்கை இந்த திசையை நோக்கி திரும்பி வந்திருக்குமா இன்னைக்கு எந்த ஒரு பெண்ணை எடுத்து பார்க்க கூடாது பெண்களை தேடி போக கூடாதுன்னு மனசுல ஒரு கட்டுப்பாடு படுத்திருந்தேன் ஆனா இந்த சண்டாரி இந்த எதிர்க்க வந்து நின்றுகிட்டு இருந்தா அன்னைக்கு தானையா வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்கிறேன் பார்த்தா அழகு நாளை வெம்பட்ட ஒரு அழகு பிரம்மன் விளைப்பிள்ளையை இப்படிப்பட்ட ஒரு அழகான பிள்ளையை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அழகான பிள்ளை செஞ்சு இங்க உள்ள இருக்கிறவங்க டீ கொடுக்காதீங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க டீ கொடுத்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க வேணாம் ஒரு 2 மணி நேரம் தூங்கட்டும் பாவம் அங்க பட்டிக்கார நீங்க அந்த மிருதாங்கிற தம்பி இங்க யாரு வருவாரா அம்பட்டு அழகான பிள்ளை தன்னந்தலவே நின்றுகிட்டு இருக்கிறாயா ஏன் எடுத்து பார்த்தேன் அழகு அழகு அம்பட்டு ஒரு அழகு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன அவ பார்க்க அவளை நான் பார்க்க யாரு 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் யாரு அந்த சண்டாலினா பார்த்துக்கிட்டு இருந்தவனே என் மனசுல ஒரு ஆசனை ஏன்னா என்னைக்கு இருந்தா நமக்கு வாழ்க்கையின்னு ஒரு துணையின் ஒருத்தி வரத்தான் போறா நமக்கு பொண்டாட்டின ஒருத்தி வரத்தான் போறா அவன் நல்லவளும் கெட்டவளும் அவன் எப்படிப்பட்ட குணக்காரியா இருப்பான்னு யாருக்கே தெரியும் இதே நம்ம பார்த்து விரும்பின பிள்ளையா இருந்தா நம்ம மனசை புரிஞ்சு நடந்துக்கிறப்பா நம்ம சொல்றதை கேட்பா அட தண்ணி போட்டு அடிச்சா கூட அடிய வாங்கிடுவாயா அதனால அவன் நம்ம வீட்டுல இருக்க சோத்து பணையாட்டா அடிச்சு உடைச்சு போட்டா நம்ம வீட்டுக்குள்ளதான் நடக்கும் அதனால அவளை பார்த்தவனே முடிவெடுத்தேன் கட்டணம் அவளை தாண்டா கட்டணம் அந்த சண்டாளிக வாழ்ந்தாலும் ஒரு நாளாச்ச சேர்ந்து வாழணும் எனக்கு பொண்டாட்டின்னு வந்தா அவளதான் இருக்கணும் முடிவெடுத்தேன் அப்படி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் யாரு மேல ஆசை வச்சிருந்திருக்கேன் யாரு மேல
அருப்பப்பட்ட திருப்பத்தை சேர்ந்தவர் மலைச்சாமி கோணாருக்கும் மலையாத்தாருக்கும் பிறந்தவர். அவளுக்கு 7 பேர் அண்ணங்களே. 7 அண்ணங்களுக்கும் கடைசியில் பிறந்த அந்த சண்டாளி வெள்ளியம்மா. அந்த வெள்ளியம்மா தாயா பார்த்து நான் ஆசை வச்சேன். நான் வச்ச பாசம் எந்த அளவுக்கு ஒரு பாசம் தெரியுமா ஐயா? பொட்டிக்காரர யாரு மேல? அந்த சண்டாளி மேல. பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்றேன்ல, ஆசைய சொல்றேன். ஏன்னா ஆசைங்கிறது முதல்ல வர்றது. பப்புன்னு இல்ல அவரு. அவனை யாரையும் கூப்பிட்டது வெளியே வந்துட போற கட்டியில அடி மண்டடி அடிச்சு தருவேன். யூடியூப் சேனல் எடுத்துக்கிற தம்பி மிச்சரு மணியை காணும். எங்க இருந்தாலும் விரைவாக யூடியூப் எடுக்கும் இடத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மணி மணிக்கிட்டியா? மணிக்கு மணி இல்லையா?